கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில துணை அமைப்பு செயலாளர் மதுரை சிதம்பரம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசினுடைய ஆண்டாண்டு வழங்கக்கூடிய அந்த விருதுகளில் 2024 ஆண்டுக்கான விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கு அம்பேத்கர் விருது வழங்குறாங்க. இதனை கண்டித்து உங்கள் கட்சி சார்பாக இதை கொடுக்கக்கூடாது, அவர் ரவிக்குமார் என்பவர் ஒரு சாதியவாதி என்ற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்து தபால் கூட அனுப்பியிருந்தீங்க முதல்வருக்கு. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்னங்க சார்? அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்களுக்கு புகார் தபாலில் மனு அனுப்பியிருக்கோம். பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை தமிழ் புலிகள் கட்சி சொல்லியிருக்கோம். அதாவது தமிழ்நாடு அரசு 2024 ஆண்டிற்கான அம்பேத்கர் விருதை எழுத்தாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு அம்பேத்கர் விருதை அறிவித்திருக்கிறார். இந்த விருதுக்கு ரவிக்குமார் அவர்கள் தகுதியானவரா என்று நாம் சிந்தித்தால், தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவருடைய பெயரை வைத்து அவருடைய வழிநடத்தின்படி, அவருடைய கொள்கையின்படி இந்த திராவிட மாடல் அரசை வழிநடத்தி கொண்டிருக்கையில், பெரியாருக்கு எதிராக அயோத்திதாச பண்டிதரை முன்னிறுத்துவதற்காக பெரியாரை தாழ்வாகவும் அயோத்திதாச பண்டிதரை முன்னிலைப்படுத்தியும் அவருடைய எழுத்துக்கள் இருந்தது. அதை கண்டித்து பெரியார் இயக்கங்களும் மறுப்பு எழுதி அவருடைய பெரியார் இதழ்களில் தான் எழுதியிருக்காங்க. ஆக நம்ம விடுதலை சிறுத்தைகளில் ரவிக்குமாருக்கு கொடுக்கறத மட்டும்தான் மறுப்பு தெரிவிக்கிறோமோ தவிர, விடுதலை சிறுத்தைகளில் மற்ற நபர்களுக்கு யாருக்காவது கொடுத்தா நம்ம அதை எதிர்க்கவோ அல்லது முதல்வரை பரிசீலனை செய்யவோ நம்ம மனு அனுப்ப போகிறது இல்லை. மற்ற நபர்களை காட்டிலேயே ரவிக்குமார் அவர்கள் எந்த அளவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ கடந்த 2024 ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருது. அந்த தீர்ப்பில் அருந்தியர் உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் என ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியது யார்? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு 2009 விளிம்பு நிலை சமூகமாக இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கு தான் இருக்கும்போதே மலமல்லி மடிந்த இந்த சமூகத்திற்கு சுயமரியாதையோடு வலம் வருவதற்கு, அடுத்த தலைமுறையினர் கல்வியோடு அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும், அடுத்த தலைமுறை கல்வியால் தலைமுறை வேண்டும் என்பதற்காக கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு 18% இருந்தும் அந்த இடஒதுக்கீட்டின் பயனை இந்த சமூகம் பெற முடியவில்லையே என்கிற ஒரு சமூக நீதி பார்வை, அதாவது அதுதான் தலைவர் கலைஞருடைய பார்வை. அந்த சமூக நீதி பார்வையின் அடிப்படையில் இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு கோரிக்கை 4 நூற்றாண்டு கால கோரிக்கை. அப்போ அந்த சமூக மக்களும் போராடியிருக்காங்க, அதற்காக உயிர் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு உள்ளிட ஒதுக்கீடு பெறுவதற்காக பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இந்த இடஒதுக்கீடு 2009 அன்று தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு. அதன் பிறகு உச்சநீதிமன்றமும் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அந்த தீர்ப்பை செல்லும் என அறிவிச்சிட்டாங்க. இந்த தீர்ப்பை பொறுத்து கொள்ள முடியாமல் ரவிக்குமார் என்பவர் நல்ல சமூக நீதி சிந்தனையாளராகவோ அல்லது அம்பேத்கரிய பார்வை உள்ளவராகவோ பெரியாருடைய பார்வை உள்ளவராகவோ இருந்த ஆள் கூட, அவர் இந்த தீர்ப்பு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் தலித் மக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் போராடிட்டு இருக்கக்கூடிய கட்சி இப்போ இந்திய அளவில் போயிட்டுருக்காங்க எல்லா மாநிலங்களையும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அருந்ததியர் சமூக மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடை கொடுத்ததற்கு நியாயப்படி தளபதியார் அவர்களுக்கு தான் அவர் போய் அறிவாலயத்தில் போய் சால்வ் போட்டிருக்கணும். அவர் போய் சந்தித்தது ஒன்றிய அமைச்சர்கள்ட்ட இந்த தீர்ப்பு மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி மறுசீராய்வு மனுவுக்கு போயிருக்கிறார். இவர் எப்படி அம்பேத்கர் பார்வையோடு இருக்க முடியும்? தோழர் புனித பாண்டியன் கூட அம்பேத்கருடைய பார்வைக்கு நேர் எதிரான சிந்தனை ரவிக்குமார் சொல்லி கட்டுரைகள் அவர் கட்டுரை இந்துவில் கட்டுரைலாம் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இந்த சமூக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டியல் அவருடைய அந்த பட்டியலில் அடங்கியிருக்கக்கூடிய சமூகத்திற்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை பொறுத்து கொள்ள முடியாமல் உச்சநீதிமன்றம் செல்பவருக்கு எப்படி இந்த அம்பேத்கர் விருது சாத்தியமாகும் என்பது எனக்கு ஒரு கேள்வி. உச்சநீதிமன்றத்துக்கு போன அந்த பெட்டிஷன் திருமாவளவன் அவர்களுடைய பேரில் தான் இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் ரவிக்குமாரை மட்டும் டார்கெட் பண்ணலாம்? ரவிக்குமாருடைய சிந்தனையும் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தின் மீதான ஒரு இழிவான ஒரு பார்வையும் அவருக்கு இருக்குது. அந்த பாப்புலர் நெருடான்னு சொல்லி ஒரு கவிஞர், அவர் இந்த இங்கே வந்துட்டு போனதை ஒரு தூய்மை பணியாளரோட உடலுறவு கொண்டும் கலவி கொண்டும் என்றது என்னுடைய அது வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தருணம் சொல்லி எழுதியிருக்காரு. அதற்கு இவர் ரவிக்குமார் அவர்கள் காலச்சுவடு என்கிற இதில் கூட அது வந்திருக்குது நினைக்கிறேன். அதாவது
அந்த அவர் கலவி கொண்ட பெண் வந்து எந்த சமூகம்னு தெரியாது, தூய்மை பணியாளர்னு சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதை வந்து இவர் தூய்மை பணியாளர் என்றால் அருந்ததி தான் அப்படின்னார். அவர் எதாவது ஆதாரம் போட்டாரா இந்த சமூகம் தான் சொல்லி, அல்லது ஆவணம் கொடுத்துட்டு போனாரா, இந்த புகைப்படத்தை காட்டிட்டு போனாரா, இல்லை இந்த பொண்ணோட தான் உடலுறவு கொண்டு போய் சொல்லிட்டு போனாரா? எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு பெண்ணை சமூகத்தை அந்த பெண்ணின் சமூகத்தையே இழிவுபடுத்துகிற நோக்கத்தோடு எழுதுகிற எழுத்தாளுமை இவருக்கு இருக்குதுன்னு சொன்னால் இது எப்படி அது ஆளுமையாக இருக்கும்? அது எப்படி அம்பேத்கரிய சிந்தனையாக இருக்கும்? ஒரு தனக்கு கீழே ஒருவன் அடிமையாக இருப்பதை விரும்பாதவர் தான் அம்பேத்கர். தனக்கு கீழேயும் மேலேயும் யாரும் அடிமை இல்லை என்பதை சொல்கிறவர் தான் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் சிந்தனைக்கு எதிராக எனக்கு கீழே நீங்கள், உங்களுக்கு கீழே நாங்கன்ற மாதிரி அந்த பட்டியல் சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவுகளை அதிகப்படுத்தி கொண்டு போகிற இவருக்கு எப்படி அம்பேத்கர் விருதை ஏற்றுக்க முடியும்? அம்பேத்கர் முழுமையாக படித்து அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறனால உள்ளிட ஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் போனார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அறிவாலயத்துக்கு மஞ்ச சாலையோடு போக வேண்டிய ரவிக்குமார் தோழர் திருமாவர்களை அழைத்து கொண்டு போய் ஒன்றிய அமைச்சர்களை போய் சந்திக்கிறார். தீர்ப்பு கொடுத்தது யார்? இடஒதுக்கீடு வழங்கியது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு ஒன்றாக இவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் வரதராஜன் உட்பட இந்த உள்ளிடஒதுக்கீடு தீர்ப்புக்கு போராடிய தோழர்களுடைய உழைப்பை தாண்டி 2009 தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு அவருக்கு நீங்கள் சால்வை போட்டுக்கணும். அவர் கலைஞர் இல்லை, அறிவாலயத்துக்குள்ளே போய் நீங்கள் போய் சால்வை போட்டுக்கணும். இடஒதுக்கீடு மறுசீராய்வு பண்ணுங்கன்னு சொல்லி உள்ளிடஒதுக்கீடுக்கு எதிராக போய் உச்சநீதிமன்றத்தில் போய் இவர் போய் மறுசீராய்வு போகிறாருன்னா இவருக்கு அம்பேத்கர் விருது கொடுக்குறத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? சரி, நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அயோத்திதாச பண்டிதர் வந்து ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், திராவிடத்தை முன்மொழிந்தவர். 1801 அவருடைய பிரிட்டிஷ் கால ஆட்சியிலே வந்து சாதியற்றவர்கள் திராவிடர்கள் சொல்லி பதிய சொல்லி அப்பயே சாதிக்கு எதிராக தான் சாதியற்றவர்கள் தமிழர்கள் சொல்லி திராவிடர்கள் சொல்லி பதிய சொன்னவர். அப்போ அவருடைய வரலாறு நம்ம ஏற்றுக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சமூகத்தின் தலைவரை தாழ்த்தி இன்னொரு சமூகத்தின் தலைவரை உயர்த்தி எழுதுவது தவறு. அது சரியான பார்வையும் இருக்காது. பெரியார் திராவிடத்தை கொண்டு சென்றவர், திராவிடத்தை பரப்பியவர், திராவிடம் என்பதற்கான அடித்தளமிட்டவர். தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு அடித்தளமிட்டவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை ஓரங்கட்டிவிட்டு அயோத்திதாசரை முன்னிலைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் ரவிக்குமார் அவர்கள். அவரை கண்டித்து அப்போ இந்த 2009 இடஒதுக்கீடு கொடுத்தப்ப பெரியார் இயக்கங்கள் எல்லாமே ரவிக்குமார் தோழருக்கு எதிராக அருந்ததி இயக்கங்களை தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி அண்ணன் திரும்பவே ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். ரோஸ் கலர் சட்டை போட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அவரே விளக்கம் கொடுத்துருப்பார். அப்போ இந்த அரசையும் குறை கூறுகிற நபருக்கும் இந்த பட்டியல் சமூகத்தை பிளவுபடுத்துகிற நபருக்கும் ஒரு சமூகத்தை எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஆவணமும் இல்லாமல் அவர்களை இழிவுபடுத்துகிற ஒரு சிந்தனை கொண்ட நபருக்கு அம்பேத்கர் விருது என்பது கேள்விக்குறியாக தானே இருக்கும். நாங்கள் முதல்வருக்கு அந்த மனு அனுப்புனதில் கூட முதல்வர் அவர்கள் அதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் சொல்லியிருக்கோம். கூட்டணியில் தமிழ் புலிகள் கட்சியும் இருக்காங்க, எல்லாருமே இருக்கோம், விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய விருதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை தான் நாங்கள் முன்மொழிச்சிருக்கோம். இல்லைப்பா, நீங்கள் அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்க நீங்களே இந்த அளவு யோசிக்கும் போது அந்த கட்சியினுடைய தலைமையில் நடத்தக்கூடிய திமுகவுக்கு வந்து இந்த அளவு யோசிப்பாங்க. ஒரு அம்பேத்கர் விருது வழங்கணும்னா அவங்கள பற்றி ஒரு நன்கு அறிந்து தானே அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ திமுகவுக்கு வந்து தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி பெரும்பான்மையில் சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு முரணை உருவாக்குவதற்கு பல்வேறு வேலை திட்டங்கள் நடக்குது. அதில் சமீபம் ஆதரவு அர்ஜுனா கூட ஒரு விஷயத்தை ஆட்சியில் பங்கும் அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்தை பேசினாங்க. இந்த கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்பட்டுடக்கூடாது என்பதற்காக ஒரு சில முரண்களை முன்வைப்பாங்க, அதை சரி பண்ணுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த விருது வழங்கும் நிகழ்வில் அம்பேத்கருடைய விருதை இவருக்கு கொடுப்பதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தான் வரும். இது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூக நீதி சிந்தனையுடைய கோரிக்கை. அருந்ததி இடஒதுக்கீடுக்கு எதிராக அவர் உச்சநீதிமன்றம் போகும்போது தோழர் கொளத்தூர் மணி வெளிப்படையாக ஒரு அறிக்கை விட்டார். இரட்டை வாக்குரிமைக்கு காந்தி எப்படி அம்பேத்கருக்கு எதிராக நின்றாரோ அதை போலவே தோழர் திருமாவர்களும் நிற்கிறார்னு சொல்லி தோழர் கொளத்தூர் மணி அவர் பேசினார். தோழர் தியாகு, தமிழ் தேசிய தோழர் மீதா பாண்டியன் உள்ளிட்ட தோழர்கள், சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய தோழர்கள் அருந்ததி சமூகத்திற்கு பக்கத்தில் நின்றுருந்தாங்க. அவங்களுக்கான குரலாக தான் ஒழிச்சாங்க. அப்போ இந்த பட்டியல் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடின் பயன் சேரக்கூடாதுன்னு சொல்கிற நபர்களுடைய சிந்தனைக்கு எப்படி இந்த அம்பேத்கர் விருது போய் சேரணும் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. இது ஒட்டுமொத்த சமூக மக்களுடைய கருத்தாக தான் என்னுடைய பார்வையும். மனு கூட உங்கள் பேரில் தான் போட்டிருக்கீங்க, உங்கள் கட்சியினுடைய தலைவர் பேரில் எந்த ஒரு அறிவிப்பு கூட வரல.
உங்கள் கட்சியை சார்ந்த பல்வேறு நபர்கள் கூட பல்வேறு இடங்களில் மனு கொடுத்த பார்க்க முடியல நம்ம இயல்பாகவே. உங்களுக்கு தனிநபர் வெறுப்பு இருக்கா இல்லை உங்கள் கட்சியோட முடிவு தானே? இது தனிநபர் வெறுப்புனா பெரியாரை இவர் இழிவுபடுத்தி பேசுவதை நாங்கள் எப்படி தனிநபர் வெறுப்பாக பார்க்க முடியும்? தந்தை பெரியாரை முன்னிறுத்தி தமிழ் புலிகள் கட்சி, அம்பேத்கரை முன்னிறுத்தி, பேராசன் மார்க்ஸை முன்னிறுத்தி கொள்கை களமாடிட்டு இருக்கிற வேலையில் வந்து பெரியாரை தனிமைப்படுத்துகிற முயற்சியில் இவர் ஈடுபடுற ஒரு நபருக்காக நாங்கள் பேசாட்டி வேறு யாருக்காக பேச முடியும்? இந்த 3 கருத்தில் உடன்படனா பெரியாரை இழிவாக எழுதுனதுக்கு பெரியார் இயக்கங்களுடைய இதழ்கள் இருக்குது. மறுப்பு ரவிக்குமார் அவருடைய அந்த பெரியாரை பேசியதற்கு, அவரை பற்றி எழுதியதற்கு மறுப்பு எழுதியிருக்காங்க. காலச்சுவடு இதழில் அவர் எழுதினதுக்கும் தாய்மண்ணில் எழுதினதுக்கு அண்ணன் திருமாவர்களே அதை கண்டித்தார். தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு அவர் கண்டித்தார், வருத்தம் தெரிவித்தார். இது கடந்த கால உண்மை வரலாறு. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அம்பேத்கர் விருதை கொடுப்பதில் 2007 அண்ணன் திருமாவர்களுக்கு இந்த விருதை வழங்கினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதே போல் அண்ணன் திருமாவர்கள் வந்து கடந்த இந்த உள்ளிட ஒதுக்கீடு தவிர்த்து மற்ற எல்லா தளங்கள்லையுமே அவருடைய ஆளுமையோ அல்லது அவருடைய கருத்தியல் சார்ந்த சனாதன எதிர்ப்பு அரசியலையோ தமிழ் புலிகள் கட்சியோ மற்றும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாரும் ஏற்க தானே செய்கிறான். உள்ளிட ஒதுக்கீடு விவகாரத்தில் தோழர் ரவிக்குமாருடைய பேச்சை கேட்டு நான் திருமாவே போயிருப்பார் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கே. இப்போ இந்த உள்ளிட ஒதுக்கீடு விஷயம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு என்று பேர் வச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுதுன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார். பெரியாரை இழிவாக எழுதுகிற இவருக்கு எப்படி அம்பேத்கர் விருது சேர முடியும்? அம்பேத்கரும் பெரியாரையும் பிரித்து வச்சு சமூக நீதி யாரால் பேச முடியுமா? இடஒதுக்கீடு பேச முடியுமா? கலைஞர் அவர்கள் முழுக்க அம்பேத்கருடைய சிந்தனைகள் தான் இடஒதுக்கீடை பகிர்ந்தளித்தார். இங்கே இந்திய ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து சமத்துவபுரத்தை கட்டி எழுப்பின ஒரே தலைவர், மகத்தான தலைவர் கலைஞர். அவருடைய ஆட்சி, அந்த ஆட்சியில் கொடுத்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை செல்கிற இவருக்கு எப்படி இந்த தீர்ப்பு, இந்த விருது வந்து சரியாக இருக்குன்றதான் எங்களுடைய கேள்வி. அம்பேத்கர் விருது வந்து பல்வேறு கருத்துக்களை பேசுனதுக்கு நன்றி சார். நன்றி.